தந்தை மகன் தூயாவியார் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியார் உங்கள் அனைவரோடும் இருப்பதாம். சகோதர சகோதரிகளை இதை நாள் நல்லபடியாகவும் திருமோகன் என்பவருடைய பிறந்த நாள் நல்லபடியாகவும் கொடுக்கப்படுகின்றது. தனது பிறந்த நாளில் இறைவன் கொடுத்திருக்கிற புதிய ஆண்டு இறையரும் இறை ஆசிரியரோடும் நடக்கிற அனைத்திலும் இறைவன் முதன்மையான உணர்வை வழங்க இத்திருப்பதிலே நாம் சொல்லிப்போம். இந்த வழியாக நமத்திலே வாழ்ந்த நேரத்தில் செல்லத்துறை கண்ணையா ஸ்டீஃபன் ராயபுரம் அருளம்மாள் நல்லம்மாள் சபரிமுத்து சொர்ணம் தாமஸ் பிச்சம்மாள் ராணி அலங்காரம் நக்கீரன் செல்வம் பாக்கியம் ராஜேஸ்வரி சுப்பையா இசக்கியம்மாள் செல்லப்பன் அந்தோனியம்மாள் அல்போன்ஸ் சகாய ரூபன் மற்றும் முத்தரிக்க சில ஆன்மாக்கள் மாசில்லா குழந்தைகளுக்காக கொடுக்கப்படுகின்றது. இறந்து போன ஆன்மாக்கள் அனைவர் மீதுமே இறைவன் தாமே இறக்கம் கொண்டு இவர்கள் அனைவருக்கும் இடையே இறக்கத்தை நிலையாக பெருக்க தனது விண்ணக இல்லத்தை கொடையாக வழங்க இத்திருப்பதிலே நாம் வேண்டுவோம். தூய மறைவுகளை தகுதியான முறையை நாம் கொடுத்து நமது குற்றம் குறை பாவங்களுக்காக மனமருந்தி மன்னிப்பை வேண்டுவோம். உள்ள உலகி வருவோரை பெற்ற ஆண்டவரை இரக்கமாயிரும். பாவங்களை தேடி வந்த கிறிஸ்துவை இரக்கமாயிரும். தன்னை வரம்பு வைத்திருந்து எங்களுக்காக மருந்து பேசுகின்ற ஆண்டவரை இரக்கமாயிரும். எல்லாம் வல்ல இறைவன் உலகின் மீது இறக்க வேண்டும். அவருடைய இறக்கத்தை இறையருளையும் இப்பதி வழியாக அருள்வாராக. மன்றாடுவோம். இறைவா, மகிழ்ச்சி அளித்து ஒருபோதும் முடியாது. ஆகவே உமது இரக்கத்தின் செயல்களில் எங்களை வழிநடத்த அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். அதிகாரம் 11 இறைவாக்குகள் 18 முதல் 20 முடிய. ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்தினார், நானும் புரிந்து கொண்டேன். பின்னர் நீர் அவர்களின் செயல்களை எனக்கு காட்டினேன். வெட்டுவதற்கு கொண்டு செல்லப்படும் சாந்தமான செம்மலை போல் இருந்தேன். அவர்கள் எனக்கு எதிராய் மரத்தை களத்தோடு அழிப்போம், வாழ்வோதை நாட்டிலிருந்து அவனை அகற்றி விடுவோம், அவன் பெயர் மறக்கப்படட்டும் என்று சொல்லி சதுப்பித்தம் தீட்டியதை நான் அறியாதிருந்தேன். படைகளில் ஆண்டவரே, நீ நேர்மையோடு தீர்ப்பிடுபவர், உள்ளுணர்வுகளையும் இதே சிந்தனைகளையும் சோதித்திருப்பவர். நீ அவர்களை பழிவாங்குவதை நான் காண வேண்டும். ஏனெனில் என் வழக்கை உன்னிடம் எடுத்துரைத்துள்ளேன். ஆண்டவர் வழங்கும் அதுவாக்கு. பதுக்கை பாடல். திருப்பாடல் பல்லவி. ஆண்டவரே, உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்தேன்.
என் கடவுளாகிய ஆண்டவரே, உம்மிடம் அடைக்கலம் புகுந்தேன். என்னை துரத்துவோர் அனைவரிடமிருந்தும் என்னை காப்பாற்றி தப்புவியும். இல்லையெனில் என் எதிரிகள் சிங்கம் போல என்னை பீடி பிடித்து போடுவார்கள். விடுவிப்போர் எவரும் இல்லார். பல்லவி. ஆண்டவரே, என் நேர்மைக்கும் வாய்ப்பும் ஏற்ப எனக்கு தீர்ப்பளியும். பொல்லாரின் தீமையை முடிவுக்கு கொண்டு வாரும். நல்லாரை நிலைநிறுத்தும். நீர் எண்ணங்களையும் விருப்பங்களையும் கண்டறிபவர். நீதி அருளும் கடவுள். பல்லவி. கடவுளே என் வீரையும் நீரிய உலகோரை அவர் விடுவிப்பார். கடவுள் நடுவை தவறாத நீதி. நாள்தோறும் அநீதியை பொறுத்து கொள்ளாத இறைவன். பல்லவி. அழியாமலே வாழ்ந்து அந்த வகையை அழிக்கும் அளவுக்கு கடவுள் உலகினை அன்பு கூர்ந்தார். ஆயர்கள் தந்தை காப்பது போல் ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியில் இருந்து வாசகம். அதிகாரம் 7, இறைச்சல் வார்த்தைகள் 40 முதல் 53 முடிய. யூதர்களின் திருவிழா கூட்டத்தில் சிலர் இயேசுவின் வார்த்தைகளை கேட்டு, வரவேண்டிய இறைவாக்கினர் உண்மையில் இவரே என்றனர். வேறு சிலர் மெசியா இவரே என்றனர். மற்றும் சிலர் கலிலேயாவில் இருந்தால் மெசியா வருவார். தாவீதின் மரபிலிருந்தும் அவர் குடியிருந்த பெத்லகேம் ஊரிலிருந்தும் மெசியா வருவார் என்றல்லவா மறைநூல் கூறுகிறது என்றனர். இப்படி அவரை குறித்து மக்களிடையே பிளவு ஏற்பட்டது. சிலர் அவரை பிடிக்க விரும்பினர். ஆனால் யாரும் அவரை தொடவில்லை. தலைமை குருக்களும் பரிசேயர்களும் அனுப்பியிருந்த காவலர்கள் அவரிடம் திரும்பி வந்தார்கள். அவர்கள் காவலர்களிடம் ஏன் அவனை பிடித்து கொண்டு வரவில்லை என்று கேட்டார்கள். காவலர் மறுமொழியாக, அவனை போல எவரும் என்றுமே பேசியதில்லை என்றனர். பரிசேயர் அவர்களை பார்த்து, நீங்களும் ஏமாந்து போனீர்களோ? தலைவர்களது பரிசேயர்களாக அவனை நம்புவோர் யாராவது உண்டா? இம்மக்கள் கூட்டத்துக்கு திருச்சட்டம் தெரியாது, இவர்கள் சபிக்கப்பட்டவர்கள் என்றனர். அங்கிருந்த பரிசேயருள் ஒருவர் நிற்கிறேன். அவரே முன்பு ஒரு நாள் இயேசுவிடம் வந்தவர். அவர் அவரிடம், ஒருவரது வாக்குமூலத்தை கேளார், அவர் என்ன செய்தார் என்று அறியார். ஒருவருக்கு தீர்ப்பளிப்பது நமது சட்டப்படி முறையாகுமா என்று கேட்டார். அவர்கள் மறுமொழியாக, நீரும் கலிலேயரா என்ன? மறைநூலை துருவி ஆய்வு பார். அப்போது கலிலேயாவில் இருந்து இறைவாக்கினர் யாரும் தோன்றுவதில்லை என்பது அறிந்து கொள்வீர் என்றார். அவர்கள் ஒவ்வொருவரும் அவரவர் வீட்டுக்கு சென்றார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இயேசுவுக்கு தண்டனை தீர்ப்பு பெற்றுக் கொடுப்பதற்கான மாபெரும் திட்டத்தை பரிசேயர்களும் சதுசேயர்களும் திருச்சட்ட அறிஞர்களும் இணைந்து கடந்த 3-4 நாட்களாக வருகின்ற வாசகங்கள் வழியாக அவர்களது திட்டங்களை ஒவ்வொன்றாக செயல்படுத்துவதை பார்க்க முடிகிறது. எப்படியாவது இந்த இயேசுவை பிடிக்க வேண்டும், அவரை தண்டிக்க வேண்டும் என்பது அவருடைய முதன்மையான நோக்கமாக இருந்தது. எனவே அதற்கு அவர்கள் கூறிய காரணம், மெசியா என்பவர் இந்த கலிலேயாவில் இருந்தோ அல்லது இடத்திலிருந்தோ பிறக்க மாட்டார் என்பதை அவர்கள் முதன்மைப்படுத்தினார்கள்.
இரண்டாவது, இவன் இறைவனுக்கு தன்னை நிகராக பேசிக் கொள்கிறான் என்று தன்னை கடவுளும் இந்த இயேசுவும் ஒன்று என்று இவர் பேசுகிறார். எனவே இவனை பிடித்து நாம் கொல்ல வேண்டும் என்று சொல்கிறார்கள். எனவே இப்படியெல்லாம் பல்வேறு குற்றச்சாட்டுகள் தன் மீது சுமத்தப்பட்டுக் கொண்டிருந்த போதும் இயேசு அமைதியாக இருக்கிறார். அவர் கத்திரி ரோமம் தரிக்காத அந்த செம்மறி போன்று அவர் அமைதியில் சாந்தமாக இருக்கிறார். ஏனென்றால் கடவுளுடைய திருவுளம் இது என்பதை ஏற்றுக்கொண்டு அதற்காக அந்த பாடுகளுக்காக இயேசு காத்துக் கொண்டிருக்கிறார். பாடுகள் நிச்சயம் உண்டு, ஆனால் அந்த நேரம் என்று வரவில்லை என்பதுதான் இயேசுடைய முதன்மையான வாக்காக இருக்கிறது. எனவே இந்த நாளிலே ஆண்டவருடைய திருவுள்ளம் என்ன என்பதற்காக நாம் நம்மை அர்ப்பணிப்போம். பல்வேறு நிலைகளில் பல்வேறு காரியங்களை பல்வேறு நபர்கள் நம்மோடு உரையாடும், நமக்கு அறிவுரை வழங்குவது உண்டு, அவருடைய ஆழ்ந்த மொழிகளை நாம் கேட்பது, எல்லாவற்றையும் நாம் கேட்டுக்கொள்ளலாம். ஆனால் கடவுள் அவருடைய திருவுளப்படி நமக்கு என்ன சொல்லித் தருகிறார், அவரது திருவுளம் நமக்கு எதை குறிப்பிடுகிறது என்பதை குறித்து அதன் வழி நாம் நடக்கிற போது கடவுளுடைய உடனிருப்பு நமக்கு இருக்கும். அந்த திருவுள்ளத்தின்படி நாமும் அவரது பாடுகள் வழியாக மீட்பை அடைய இப்பலியில் தொடர்ந்து வேண்டுவோம். ஆமென். கோதுமை மணியாய் வடித்து என்னை வெண்ணிறமாய் தந்தே. கோதுமை மணியாய் வடித்து என்னை வெண்ணிறமாய் தந்தே. என்னை கனிவுடன் கேட்பாயே, மகிழ்வுடன் தந்தே. என்னை கனிவுடன் கேட்பாயே. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் இணைந்து கொடுக்கிறது வழி எல்லாமே இறைவனுக்கு என்றதாகும்படி கொண்டாடுங்கள். ஆண்டவரே, எங்கள் காணிக்கைகளை மகிழ்வுடன் ஏற்றுள்ளோம். உம்மை வேண்டுகின்றோம். கட்டுக்கடங்காத எங்கள் விருப்பங்களை உமக்கு கனிவுடன் திருப்புவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரை தூயவராதையை உள்ளதெல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே நம்முடைய நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்பிற்கு உரிய செயலுமாகும். எங்கள் தவ முயற்சிகளால் நாங்கள் நன்றி செலுத்தவும் எங்கள் ஆணவத்தை தளர்த்தவும் ஏழைகளுக்கு உணவளிக்கவும் இவ்வாறு உமது கரிகரத்தை பின்பற்றவும் நீர் திருவுள்ளமாவே. ஆகவே நன்றவாதோடு சேர்ந்து நாங்கள் உம்மை போற்றிக் கொண்டு முடிவின்றி ஒரே குரலா சொல்லுவதாவது: வான்படைகளின்
ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர் உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைவருக்கும் போற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இந்த காலத்தை தூய்மைப்படுத்த வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபடவாக. அவர் பாடுபட உடம்படைந்து தம்மை கையெழுத்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை விட்டு தம் சிலர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று கொள்ளுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வளவே இரவு விருந்து இடத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு தம் சீடர்கள் அனைவருக்கும் அழைத்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பரவுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய நிறுத்தத்திற்கின்றது. இது பாவ மன்னிப்பிற்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரை, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பினை நினைவு வாழ்வதன் நோக்கத்தை மேற்கொள்ளும் கிண்ணத்தை ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமண ஒளியுடைய தகுந்தவர்களை நினைத்துக் கொண்டு எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். கிறிஸ்துவின் உடலில் இரத்தத்தில் பகுப்படுகின்றன தூய ஆவியாக ஒன்று சேர்க்க வேண்டும் என உண்மை தாழ்மையுடன் கொண்டாடுகின்றோம். இறைவா, உலகத்து பரவியிருக்கும் திரு அவையை நினைவு கூறுவதுடன் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் எங்கள் ஆய்வாசரே எல்லா நிலையிலும் நாம் நினைவோடு திரு அவை என்று நிறைவேற்று உயிர்கிழவோ எதிரோடு எங்கள் சகோதர சகோதரிகளை இறந்தோர் அனைவரையும் இறக்கத்தோடு நினைவு திருமுக வழிகளுடைய திரளும் எங்கள் அனைவர் மீது இறக்கமாயும். இதோ இந்த வழியை நன்றி வழியாக கொடுக்கிறவர்களுக்காகவும், இந்த வழியை நாங்கள் நினைவோடு இந்த ஆன்மாக்களுக்காகவும், இந்த வழியிலே பங்கெடுத்து உமது திருவுடல் திருத்தத்தை முன்பாக மன்றாடி கொண்டிருக்கின்ற இறைமக்கள் ஒவ்வொருடைய மன்றாட்டுக்காகவும் சிறப்பாக வேண்டுகிறோம். கடவுளின் தனித்தாயான புனிதமிக்க மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்துவதர்கள் எங்கள் பாச பாதுகாவலர் தூயாக அவருக்கு காட்சியெடுத்து அவரை திடப்படுத்திய தூண் அன்னை இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய நினைவுடன் நாங்கள் நிலை வாழ்வில் பங்குடன் தகுதி பெற்று உம் திருமகன் கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்று வரப்பொருள உண்மை கொண்டாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவர் எல்லாம் அல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரிடத்தில் எல்லா புகழும் ஆட்சி என்றென்று உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளை நான் ரசிக்க பெற்று இறைவழிப்பதை நான் பயிற்சி பெற்று நாம் அனைவரும் இணைத்து துணிந்து சொல்வோம். நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதே, தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திடமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கண்டுடன் அருளும் என்றாலும் உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாரோடு நலப்பாய் இருப்போம்.
நாங்கள் எதிர்நோக்கிருக்கும் பேரிடத்திற்காகவும் எம் மீட்பராக இயேசு கிறிஸ்து வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அழைக்கின்றேன் என்று திருத்துவதற்கு முடிந்து எங்கள் பாவங்களை எல்லாம் பாராமல் உமது திரு அவை நம்பிக்கை கண்டோம். உமது திரு உள்ளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியை ஒற்றுமையை அளித்துள்ளார் என்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாம். ஒருவருக்கொருவர் கிறிஸ்து வழங்கும் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்கள் அனைத்தையும் போக்குவது. இந்த செம்மறியின் திருவிருந்திற்கு அழைக்கப்பட்டு நாம் அனைவரும் பேர் பெற்றோம். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியிருக்கிறேன், எனது ஆன்மா நல்ல கிறிஸ்து உடல்களை பார்க்கின்ற வாழ்க்கை. இன்று பாடும் சொந்த ஒன்று என்று பாடலே ஆசையோடு அங்குமிங்கும் தேடினேன். என்னையும் தேர்ந்து ஒன்றனை சக்கண்டு மயங்கினேன். இன்றும் என்றும் நானும் எனக்கு சொந்தமே. என்று வாழும் சொந்த ஒன்று என்று வாழ்வில் ஆசையோடு அங்கும் இங்கும் தேடினேன். என்னையும் தேர்ந்து ஒன்றனை சக்கண்டு மயங்கினேன். இன்றும் என்றும் நானும் எனக்கு சொந்தமே. கரைந்து செல்லும் பயணத்தின் வாழ்க்கையில் தாயை போல அறிவித்து தாங்கிடு. தவறுகின்ற தருணம் வரும் பொழுதில் காவலெல்லாம் இருந்து காத்திடு. நீ நடந்த பாதையை மறந்திடேன். யாக வெற்றியாக இன்று நாளை சொந்த மாறினார். என்னாள் நான் சொந்தமே. என்று வாழும் சொந்த ஒன்று என்று வாழ்வில் ஆசையோடு அங்கும் இங்கும் தேடினேன். விடதனையை ஊற்றி வளரும் என் சகோதரமான இயேசு கிறிஸ்து, நீர் எங்களுக்கு வழங்கிய நம்பிக்கையும் துணியாமையாவது நீர்களை நீர் பற்றியே செய்த நிகழ்வு சுடரும் உங்கள் ஆட்சி வருகைக்கான எதிர்நோக்கி எங்களை கற்றெடுப்பதற்காக கச்சேரி விதைகளை நாடு வளர்ப்பதற்கும் நல்லோராய் அருள் விளைவை மாற்றுவதாக தீமை நாட்கள் வரைந்து ஆட்சியிலிருந்து ஒளிர்படுத்து மாநிலங்களும் முழு அட்டவணையில் புதிய விடகம் புதிய கட்டணம் நோக்கிய நாட்களில் மாற்றம் பெறுவதாக செல்வதற்கான ஆர்வத்தை எதிர்நோக்கி பயன்களாகிய தூண்டி எழுப்புவதாக அதே அருள் மகிழ்ச்சியையும் அமைதியையும் கைதமிக்கு வளைப்பதாக வேறென்று போதற்குரிய கடவுளாகிய ஆட்சி புகழ்
இன்றும் என்றும் உரித்தாகுக. ஆமென். அன்பார்ந்தவர்கள் இன்று நோயாளிகளுக்கு நற்கருணை வழங்கப்பட மாட்டாது. வருகின்ற சனிக்கிழமை திருப்பலி குறித்த பிறகு நோயாளிகளுக்கு நற்கருணை வழங்கப்படும். மன்றாடுவோமா. ஆண்டவரையும் மறுபடைகள் எங்களை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். அவற்றின் செயல்களால் சிறுவேற்றவர்களால் என்று வாழ செய்வீராக. என்று வாழ்வு ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியானவர் உங்கள் அனைவரோடும் என்றும் தங்குவதாக. கிறிஸ்துவின் சாட்சிகளால் இந்த வாழ சென்று வாழ்வுகளே துவங்கியது. தந்தை, மகன், தூய ஆவி, பேராவி, ஆமென்.